பர்சனாலிட்டி ஏன் டெவலப் பண்ணணும், நம்ம ட்ரைனிங் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற சின்ன மைண்ட் கொடுத்துருந்தேன். பர்சனாலிட்டி எவ்வளோ டெவலப் பண்ணணும், ஏன் டெவலப் பண்ணணும், ட்ரைனிங்ஸ் ஏன் எடுக்கணும், படிக்கணும் ஏன், படிச்சுட்டே இருக்கணும் ஏன் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ரொம்ப போர் அடிக்கணும், படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லைடா. உங்களோட பர்சனாலிட்டிக்கு மீறி உங்களுக்கு பணம் வராது. உங்களோட லெவல் என்னதோ அந்த லெவலுக்கு மேலே பணம் வராது. அப்படியே பணம் வந்தாலும் சரி நிற்காது. வர்ற பணம் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இருந்தாலும் பறந்து போகிற பணம். ஸோ முதல்ல உங்களோட ஆளுமை, தமிழ் எனக்கு அவ்வளோ பெருசு திரும்ப தெரியாது, உங்களோட பர்சனாலிட்டி அதை முதல்ல கூட்டணும், அதோட இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ பணம் ரெண்டு வகையாக, ஒன்று சம்பாரித்து வச்சுக்கிட்டது, இன்னொன்று சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் பர்சனாலிட்டி பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அல்லது ஒரு தடவை பணம் வந்துச்சுன்னா ரைட், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் உள்ள பணத்தை நீங்கள் எல்லாத்துட்டையும், உலகத்தில் இப்போ 1% பேர்கிட்ட தான் நிறைய பைசா இருக்குன்னு சொல்கிறாங்களே, 90% பணம். அந்த 1% பணத்தை எடுத்து இருக்கிற அவ்வளோ பேருக்கும் பிரித்து கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பணம் பிரித்து கொடுத்துருங்க, ரைட்டா? கொஞ்சம் நாளில், கொஞ்சம் மாதத்தில், கொஞ்சம் வருஷத்தில் அவ்வளோ பணம் திரும்ப யார் பணம் வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட போயிடும், இவன்ட்டு இருக்காது. ஏன்னா அவனுக்கு பணம் எப்படி வைக்கணும்னு தெரியாது, பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது, பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. நான் சொல்லுற விஷயம் புரியுதா? பர்சனாலிட்டி எவ்வளோ முக்கியமான விஷயம். உங்களோட கேரக்டர், உங்களோட திறமை, உங்களோட சிந்தனை எல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, சார் அது சரியாக மாட்டேங்குது சார், இது செஞ்சால் ஒருத்தரும் வர மாட்டேங்க சார், இவங்க ஜாயின் ஆக மாட்டேங்க சார், டீம் இன்னும் பண்ணல சார், டீம் எப்படி செட் பண்ணுங்க சொல்லிதாங்க சார், அங்கே யாருக்கும் புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்களா, ஏதோ நம்ம பில்கேட்ஸு, அம்பானி, ஜாக்மா, மார்க் ஜக்கஃபோ, ஜெஸ் பர்சஸ், இவங்களாம் யார் தெரியுமா? தெரியும் காருக்கு. அந்த மாதிரி பேசுகிறது, அமேசான் ஓனர் மாதிரியும் பில்கேட்ஸ் மாதிரியும் பேசுகிறது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த பசங்களுக்கு கூறு இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. தம்பி, அவங்களுக்கெல்லாம் கூறு இல்லை, முதல்ல நமக்கு கூறு இல்லை. நமக்கு என்ன தெரியல, என்ன படிக்கணும், என்ன விஷயம் நம்மகிட்ட குறை, அதை முதல்ல நம்மளோட என்ன தகுதியை வளர்த்துக்கணும், என்ன டேலண்ட் வைக்கணும், நம்மகிட்ட என்ன திறமை இல்லை, ஓகே, அதுதான் முதல்ல டெவலப் பண்ணணும். அது சரி கிடையாது, இது சரி கிடையாது, அது டீமு செட் ஆக மாட்டேங்குது, வந்தவங்களாம் போயிருந்தாங்க அப்படின்னா, எல்லாம் போயிருந்தாங்கன்னா, அல்லது எல்லாம் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க சார், ஆனால் 8 பேர் தான் வேலை செய்தாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு குரு இல்லையா? 200 பேருக்கு குரு இல்லையா? நமக்கு அந்த டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கிடணும். அந்த ஆளுமை, நம்மளோட பர்சனாலிட்டியை வளர்த்து அந்த மாதிரி அட்ராக்டிவாக ஆகி அதுக்கு தகுந்த விஷயங்கள் தெரிஞ்சு. இது எல்லாத்துக்குமே படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட படிப்போ அல்லது உங்களோட மென்டார்ஸோ லீடர்ஸோ, நீங்கள் யாரை அட்மையர் பண்ணுறீங்களோ, யார் உங்களோட அவ்வளோ லெவலில் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் கேட்டு படித்து, அங்கே போய்ட்டு சும்மா கேட்கக்கூடாது. அது நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், ரைட்டா? நம்ம சொத்து எழுதி கொடுத்த மாதிரி போய் கேட்டு எனக்கு சொல்லித்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லது நம்ம பாட்டம் அவங்கள வளர்த்து விட்டதுனால எனக்கு இதெல்லாம் சொல்லித்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அது தனி வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ முழுக்க உங்களோட ஆளுமையை, உங்களோட பர்சனாலிட்டி வளர்த்துக்கோங்க. உங்கள் எவ்வளோ பர்சனாலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் உங்களுக்கு பணம் வரும். உங்கள் பர்சனாலிட்டி பயங்கரமாக இருந்துச்சுன்னா பயங்கரமாக பணம் வரும். பர்சனாலிட்டி பயங்கரமாக இல்லை அப்படின்னா பயங்கரமாக பணம் வராது. உங்கள் பர்சனாலிட்டி அவ்வளோ இல்லைன்னா பணம் நிறைய அப்படின்னா பணம் நிற்காது, காணாமல் போயிடும். உங்கள் பர்சனாலிட்டி அவ்வளோ பயங்கரமாக இல்லை, பணம் இல்லை அப்படின்னா பணம் வரும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரும். நான் சொல்கிற இந்த மீனிங் கரெக்டாக புரிஞ்சுட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.